துல்கர் சல்மானின் காந்தா, ஹன் ஃபார் வீரப்பன் அப்படிங்கிற நெட்ஃபிளிக்ஸ் வெப் சீரிஸை டைரக்ட் பண்ண செல்வமணி செல்வராஜ் அப்படிங்கிறவர் காந்தா அப்படிங்கிற படத்தை துல்கர் சல்மானை வச்சு டைரக்ட் பண்ண போறாரு. துல்கர் சல்மான் சினி ஃபீல்டுக்குள்ள வந்து 13 வருஷம் ஆச்சு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க படக்குழு. சிம்புவின் அடுத்தடுத்த படங்களோட லிஸ்ட். சிம்பு இப்போ மணிரத்னம் டைரக்ஷன்ல தக் லைஃப் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்க்கிங் படத்தை டைரக்ட் பண்ண ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷன்ல STR உடைய 49வது படம் உருவாக இருக்கு. அதுக்கப்புறமா சிம்புடைய 50வது படத்தை தேசிங்க பெரியசாமி டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்தை சிம்புவே ப்ரொடியூஸ் பண்ணவும் போறாராம். அதுக்கப்புறமா சிம்புடைய 51வது படத்தை பத்தின அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஓமை கடவுளே படத்தை டைரக்ட் பண்ண அஸ்வந்த் மாரிமுத்து தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாராம். AGS நிறுவனம் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களாம். இது பத்தி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியிட்டிருக்காங்க படக்குழு. காட் ஆஃப் லவ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களாம் படத்துக்கு. ராஜமௌலியின் அடுத்த படத்துடைய படப்பிடிப்பு அப்டேட். ராஜமௌலி மகேஷ் பாபு வச்சு புதுசா ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. இப்ப புது படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்துல ஹீரோயினா நடிக்க கமிட் ஆயிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா. இப்ப கரண்டா இந்த படத்தோட படப்பிடிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்க ஒரு அலுமினி ஃபேக்டரியில் நடந்துட்டு இருக்கான். பிரியங்கா சோப்ராவுடைய பிரதருடைய மேரேஜ் அப்படிங்கிறதுனால பிரியங்கா சோப்ரா ஷூட்டிங்ல கலந்துக்கலையாம். பிரதருடைய மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரியங்கா சோப்ரா ஷூட்டிங்ல கலந்துக்க போறாங்களாம். அதனால இப்ப கரண்டா மகேஷ் பாபுடைய போர்ஷனை மட்டும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாம் படக்குழு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மகேஷ் பாபு ராஜமௌலி டீம் கென்யாவுக்கு ஷூட்டிங்கு போறாங்களாம். கண்ணப்பாவில் நடிக்கும் பிரபாஸ் ஃபர்ஸ்ட் லுக். தெலுங்குல பயங்கரமா ஹிஸ்டாரிக்கல் ஜானர்ல உருவாகிட்டு இருக்க படம் தான் கண்ணப்பா. இந்த படத்தை மகாபாரத கதையை டைரக்ட் பண்ண முகேஷ் குமார் சிங் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்றாரு. சிவபக்தர் கண்ணப்பரோட கதையை பேஸ் பண்ணி உருவாயிருக்க படம் தான் கண்ணப்பா. இந்த படத்துல கண்ணப்பனா விஷ்ணு மஞ்சு நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம படத்துல காஜல் அகர்வால், பிரீத்தி முகுந்தன் முக்கியமான கதாபாத்திரங்கள நடிச்சிருக்காங்க. மோகன் பாபு, பிரபாஸ், சரத்குமார், மோகன்லால், அக்ஷய் குமார் இவங்க எல்லாருமே ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல நடிச்சிருக்காங்களாம். இந்த நிலையில படத்துல ருத்ரா அப்படிங்கிற கேரக்டர்ல பிரபாஸ் நடிக்க போறதா படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வெளியிட்டிருக்காங்க படக்குழு. இந்த படம் வர ஏப்ரல் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. புதிய வெளியீட்டு தேதியை அறிவித்த ஆலம் படம். பாரி விஜய் டைரக்ஷன்ல உருவாயிருக்க படம் தான் ஆலம் படம். இந்த படத்துல வைபவ், பார்வதி நாயர், முனிஷ்காந்த், காளி வெங்கட், ஆனந்த்ராஜ், பாண்டியன், லியோனி, ரோபோ சங்கர் இப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க. குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி பூதம் பேஸ் பண்ண கதைக்களத்தில் உருவானதா இந்த படம். படத்துல பூதமா முனிஷ்காந்த் நடிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிப்பா பாதி பண்ணியிருந்தாரு. 2021 ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் பல்வேறு பிரச்சனையினால ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இந்த நிலையில இப்ப மார்ச் 7ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷின் அக்கா டீசர் அப்டேட். தமிழ் தெலுங்கு மொழிகள்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்க நடிகை தான் கீர்த்தி சுரேஷ். இவங்களுக்கு இப்ப ரீசெண்டா தான் மேரேஜ் நடந்துச்சு. இந்த நிலையில கீர்த்தி சுரேஷ் நெட்ஃபிளிக்ஸ் வெப் சீரிஸ்ல ஒன்று நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் மற்றும் ராதிகா ஆப்தே 2 பேருமே நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு அக்கா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. விஷ்ணு விஷாலின் ஆரியன் படப்பிடிப்பு நிறைவு. விஷ்ணு விஷால் கடைசியா ஐஸ்வர்யா ராஜேஷ் டைரக்ஷன்ல லால் சலாம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் அறிமுக இயக்குனரான பிரவீன் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன்ல ஆரியன் அப்படிங்கிற படத்தில் நடிக்க கமிட் ஆனார் விஷ்ணு விஷால். சில பல காரணங்களுக்காக இந்த படத்துடைய படப்பிடிப்பு பாதியில் நிறுத்தியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு. இந்த படத்துல சர்தா ஸ்ரீநாத், வாணி போதன், செல்வராகவன் இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இது ஒரு போலீஸ் கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சதா படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் அவங்களோட அஃபிஷியல் எக்ஸ்பேஜ்ல போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு 5 லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. சிவகார்த்திகேயன் அடுத்த பட அப்டேட். தமிழ் சினிமால மிகவும் பிரபலமான முன்னணி நடிகராக இருந்துட்டு வரவர் தான் சிவகார்த்திகேயன். இவர் இப்ப SK23 மற்றும் பராசக்தி அப்படின்னு 2 படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த 2 படங்களையும் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்தை ஃபேஷன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கிறாங்க. இந்த நிலையில சிவகார்த்திகேயன் புதுசா இன்னொரு படத்தில் நடிக்க கமிட் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் லீக் ஆயிட்டு இருக்கு. வாமனன், என்றென்று புன்னகை, மனிதன், இறைவன் போன்ற படங்களை டைரக்ட் பண்ண இயக்குனர் அகமது டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் இன்னொரு படத்தை நடிக்க கமிட் ஆயிருக்கிறதா சொல்லப்படுது. இது பத்தின அபிஷியல் நியூஸ் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.